இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு தரும் நற்செய்தி கடுகு விதை உவமை. விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் என்கிறார் ஆண்டவர். எவ்வாறு சிறிய கடுகு விதை முளைத்து வளர்ந்தால் பெரிய மரமாகி வானத்து பறவைகளுக்கு தங்க இடம் கொடுக்குமோ, அவ்வாறே இவ்வுலகில் விண்ணரசு சிறியதாக துவங்கினாலும் சிறப்பாக வளர்ந்து தழைத்தோங்கும், மக்கள் அனைவருக்கும் புகலிடமாகும் என்று ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். கடுகு நம் எல்லோர் வீட்டு சமையலறையிலும் இருக்கும் ஒரு பொருள். அஞ்சரை பெட்டிக்குள் இருக்கும் வரை அந்த கடுகு விதை அப்படியேதான் இருக்கும். எத்தனை நாளானாலும் எந்த மாற்றமும் வராது. என்றாவது ஒரு நாள் அந்த கடுகு விதையை எடுத்து நம் தோட்டத்தில் விதைத்து விட்டால் அது முளைத்து பெரிய செடியாக வளர்ந்து நிற்கும். விவரம் தெரியாத ஒரு சிறு பிள்ளையிடம் போய், இந்த சிறிய கடுகு விதைதான் இவ்வளவு பெரிய செடியாக மாறிவிட்டது என்று நாம் சொன்னால் அதை அந்த குழந்தை நம்புமா? இந்த சிறிய விதைக்குள் இருந்து எப்படி இத்தனை பெரிய கிளைகளும் இலைகளும் வந்தன என்று நம்மை கேள்வி கேட்கும். படைப்பின் அற்புதம் இதுதான் என்பது நமக்கு தெரியும். சிறிய விதைக்குள் பெரிய மரத்தின் உட்பொருளை, ஆற்றலை கடவுள் ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கடுகு விதை நிகழ்காலத்தை குறிக்கிறது. வளர்ந்து நிற்கும் பெரிய செடி அதன் எதிர்காலம். நிகழ்காலத்தில் மிகச் சிறியதாக தோன்றும் விண்ணரசு சார்ந்த விஷயங்கள் எதிர்காலத்தில் பெரிதாக வளர்ந்து நிற்கும். வளர்வது மட்டுமல்ல, பல்லாயிரம் மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் புகலிடமாக மாறும். வளர்ச்சியின் உண்மையான அடையாளமே இதுதான். தான் வளர்ந்து செழித்தோங்கும் போது மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர்களையும் வளர்த்து விடுவது. இதுதான் விண்ணரசின் தன்மை. விண்ணரசு இவ்வுலகில் வளர வேண்டும் என்பதற்காக நாம் மேற்கொள்ளும் சிறு சிறு ஜெப தப பிறரன்பு முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருவோம். சிறிய கடுகு விதை போன்ற நமது சிறிய பணிகள் நாளை வளர்ந்து பெரிதாகும். விண்ணரசு இவ்வுலகில் விரைவில் வளர்ந்து செழிக்கும். வானத்து பறவைகள் போன்ற எளிய மக்கள் அனைவருக்கும் அடைக்கலம் தரும் புகலிடமாகும். இன்றைய இறைவார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.